Good morning student. Today online class 12th standard Biozoology 7th chapter 7.33 immune response. Already வந்து innate immunity என்னன்னு பார்த்தோம், adaptive immunity என்னன்னு பார்த்தோம், அதனுடைய types பார்த்தோம். அதுக்கு அடுத்தது immune response அதுக்கான டிஃப்ரென்ஸும் பார்த்துட்டோம். இப்போ இம்யூனுடைய ரெஸ்பான்ஸ் நோய் தடை காப்பினுடைய துலங்கள் என்ன? இம்யூன் நோய் தடை காப்பு ரெஸ்பான்ஸ் துலங்கள், அதனால் வந்து விளையிற இது என்ன? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உனக்கு த இம்யூன் ரெஸ்பான்ஸ் மேபி பிரைமரி ஆர் செகண்டரி. பிரைமரி ஆர் செகண்டரி. பிரைமரி மீன்ஸ் முதல், செகண்டரி இரண்டாவது நிலை, ரெண்டு நிலையில் வந்து இருக்குது. A first one, a primary immune response. What is the primary immune response? The primary immune response occur when a pathogen comes in contact with the immune system. அப்போ என்ன பண்ணுது? The primary immune response இருக்கு பற்றியா, அக்யூரை யாரடா இது பண்ணுதுனாக்கா pathogens. அண்டர்லைன் பண்ணிக்கோ. Pathogens comes in contact with the immune system. அப்போது ஒரு நோயூக்கி நோய் தடை காப்பு அமைப்போட முதலாக வந்து தொடர்பு கொள்ளும் போது இத்தகைய பிரைமரி முதல் நிலை இருக்குது பார்த்தியா, அந்த முதல் நிலை தடை காப்பு வந்து வெளிப்படுது. அப்படி வெளிப்படும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த தடை காப்பின் போது தடைக்காப்பு மண்டலத்தில் இருக்கிற எதிர்பொருள்கள் தூண்டியை வந்து இனம் காணத்துக்கும் அதுக்கு எதிரான எதிர்பொருளை வந்து உற்பத்தி செய்யறதுக்கும் மற்றும் இறுதியாக வந்து என்ன பண்ணுதுனாக்கா நினைவாற்றலை வந்து லிம்போசைட்டுகள் வந்து உருவாக்குது. மெமரியை வந்து எதில் உருவாக்குது? லிம்போசைட்டுகள் வந்து உற்பத்தி செய்யுது. அப்போ உற்பத்தி செய்யும்போது அதை வந்து அறிந்து கொள்ளத்துக்கும் இவ்வகை துலங்கள் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மந்தமாகவும் குறுகிய காலம் மட்டுமே வந்து செயல்படக்கூடியதாக வந்து இருக்கும். இது வந்து பிரைமரி. த பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் அக்யூர் வென் pathogen comes in contact with the immune system. For the first time during this, the immune system has to learn to recognize to antigen. Antibody are eventually produce memory lymphocyte. The primary immune response is slow and short-lived. ஓகே, அப்போ முதல் நிலை தடைக்காப்பு வந்து எப்படி இருக்குதுனாக்கா அதில் வந்து இருக்கிற தடைக்காப்பு வந்து எதிர்பொருளை வந்து தூண்டி இனம் காணத்துக்கும் அதுக்கு எதிரான எதிர்பொருளை உற்பத்தி செய்யறதுக்கும் மற்றும் இறுதியாக வந்து என்ன பண்ணுது நினைவாற்றலை வந்து லிம்போசைட்டுகள் வந்து உருவாக்கத்துக்கும் பயன்படுது. இது வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் குறுகிய காலம் மட்டுமே வந்து நினைவில் இருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்டரி குறுகிய காலம் மட்டுமே வந்து என்ன இருக்கும் வாழக்கூடிய தன்மையை வந்து பெற்றிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் வந்து இப்போ டைஃபாய்டுக்கான ஆன்டிபாடி வந்து நம்ம உடம்புலேயே வந்து இருக்கும். இது என்ன ஆகுனாக்கா சில காலங்களில் வந்து குறையும் ஏறும். அந்த டைமில் வந்து என்ன ஆகும் அதிகமாகும் பொழுது என்ன பண்ணுது டைஃபாய்டு காய்ச்சல் வந்து வருது. அப்போது குறுகிய காலம் மட்டும்தான் வந்து அந்த இம்யூன் வந்து நம்ம உடம்புல வந்து செயல்பட்டுட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு எ செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் இரண்டாவது நிலை தடைக்காப்பு துலங்கள் என்ன? The secondary immune response occur when a person is exposed to the same antigen again during this time. என்ன ஆகுதுனாக்கா ஒரு நபர் வந்து மீண்டும் வந்து அதே நோயூக்கிய இரண்டாவது முறை வந்து எதிர்கொள்ளும் பொழுது, இப்போ ஒரு முறை நம்மளுக்கு ஃபீவர் வந்துச்சு, அதுக்கான தடைக்காப்பு வந்து போட்டுட்டோம், மறுபடியும் நம்மளுக்கு அந்த ஃபீவர் வருது, அதுக்கான நோய் இன்ஜெக்ஷனை வந்து நம்ம செலுத்துகிறோம் அப்படின்னும் பொழுது the person is exposed is the same antigen again during this time. A immunological memory has been established and the immune system can start producing antibodies immediately within hour after recognition of the antigen. A new army of
plasma cell generated within the 2 to 3 days. The antibody construction in the blood resists safely to reach much higher level this primary response. This is also called is a booster response. Underline 1 mark. What is a booster response? Secondary வந்து என்ன பண்ணுறோம், ப்ரைமரி ஏற்கனவே கொடுத்ததுக்கு மேலே வந்து செலுத்துது. இப்போ நம்ம வந்து ஏதாவது சாப்பிட்டுட்டோம், அடிஷ்னலாக கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறோம், ஏதாவது இன்னும் எனர்ஜியான பொருளை சாப்பிடும்போது என்ன அது அதில் வந்து எனர்ஜி ஃபுல்லாக கிடைக்கலனாலும் ஒரு பூஸ்ட் அதை தூண்டி விடத்தான் வந்து இருக்குது. அதை தான் சொல்கிறாங்க இந்த செகண்டரி. அப்போ இந்த நேரத்தில் வந்து என்ன ஆகுதுனாக்கா, நினைவாற்றலால் வந்து தோற்றுவிக்கப்படும் நோய் தடை காப்பு மண்டலம் வந்து என்ன ஆகுதுனாக்கா, உடனடியாக வந்து எதிர்பொருளை வந்து உற்பத்தியை வந்து துவங்குறது. அந்த எதிர்பொருளை வந்து தூண்டியதை கண்டறிந்த சில மணி நேரத்திலே வந்து பல புதிய பிளாஸ்மா செல்களை வந்து உற்பத்தி செய்யுது. எப்படி பார்த்தீங்கன்னாக்கா, எத்தனை நாட்களில் பார்த்தீங்கன்னாக்கா 2 இல்லைனாக்கா 3 நாட்களுக்குள்ளே வந்து ரத்தத்தில் உள்ள எதிர்பொருளினுடைய செறிவு படிப்படியாக வந்து என்ன பண்ணுது, உயருது. அந்த செறிவு வந்து உயர்ந்ததுமே என்ன ஆகுதுனாக்கா, முதல் நிலை துளங்களை விட அதிக அளவு வந்து அடைகிறது. எனவே வந்து இதை வந்து என்னன்றோம், ஊக்கி துளங்கள் இல்லைனாக்கா பூஸ்டர் ரெஸ்பான்ஸ் அப்படின்ட்டு அழைக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு லிம்பாய்டு ஆர்கன். லிம்பாய்டு மீன்ஸ் நிணநீரிய உறுப்புக்கள். சரி, நிணநீரிய உறுப்புக்களில் எங்கே இருக்குது பார்ப்போம். இம்யூன் சிஸ்டம் of an organism consists of several means நிறைய structurally and functionally a different organ and tissue that the widely dispersed in the body. The organ involved in the origin, maturation and proliferation of the lymphocyte are called in a limboid organ. லிம்போசைட் வந்து என்ன பண்ணுது, லிம்போசைட்கள் வந்து சேர்ந்து இதை தான் வந்து என்னன்றோம், லிம்பாய்டு ஆர்கன்ட்டு சொல்கிறோம். அப்போ லிம்பாய்டு ஆர்கன் பார்த்தீங்கன்னாக்கா, இதில் பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு ப்ரைமரி ஆர் செகண்டரி. தைமஸ் காணப்படுது, லிம் நோடு இருக்குது, அதுக்கு அடுத்தது ஸ்ப்ளீன் காணப்படுது, அதுக்கு அடுத்தது பேய ஃபீச் இன் ஸ்மால் இன்டெஸ்டைனில் வந்து இருக்குது, லிம் நோடு இருக்குது, அதுக்கு அடுத்தது போன் மெரோ வந்து காணப்படுது. அப்போ லிம்பாய்டு ஆர்கன் ஹியூமன் பாடியில் வந்து என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னாக்கா, அமைப்பிலையும் சரி, பணியிலையும் சரி, வேலையிலையும் சரி, வேறுபட்ட பல உறுப்பு மற்றும் திசுக்கள் வந்து என்ன பண்ணுதுனாக்கா, உடல் பாடி முழுவதும் வந்து பரவி வந்து காணப்படுது. லிம்போசைட்டுகள் தோற்றம், முதிர்ச்சி மற்றும் பெருக்கம் ஆகியவற்றில் பங்கேற்கும் உறுப்புக்களை தான் வந்து என்னன்ட்டு சொல்கிறோம், லிம்பாய்டு ஆர்கன்ட்டு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது பேஸ்ட் ஆன் தயர் ஃபங்க்ஷன். இதனுடைய அடிப்படை பணியில் என்ன பண்ணுதுனாக்கா, முதல் நிலை பிரைமரி அல்லது சென்ட்ரல் லிம்பாய்டு ஆர்கன், பிரைமரி ஆர் சென்ட்ரல் லிம்பாய்டு ஆர்கன், செகண்டரி ஆர் பெரிஃபெரல் லிம்பாய்டு ஆர்கன். அப்போது பணியினுடைய அடிப்படையில் வந்து இதை வந்து முதல் நிலை இல்லைனாக்கா மைய நிணநீர் உறுப்புன்ட்டு சொல்கிறோம், பிரைமரி சென்ட்ரல் சொல்கிறோம். அப்படி இல்லைனாக்கா செகண்டரி இல்லைனாக்கா பெரிஃபெரல் புற அமைப்பு நிணநீர் உறுப்புன்னு பிரிக்கலாம். அப்படி பிரிக்கும் பொழுது ஃபஸ்ட்டில் முதல் நிலையில் இருக்கிற ப்ரைமரியில் இருக்கிற உறுப்பில் பார்த்தீங்கன்னாக்கா உனக்கு லிம்போசைட்டுகள் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மெச்சூராக வந்து காணப்படும். மெச்சூரான காணப்படும் போது தேவையான சூழலை வந்து வழங்குது. அப்போ செகண்டரி, அதுக்கு அடுத்து என்ன ஆகுது, செகண்டரியில் பார்த்தீங்கன்னாக்கா நிணநீர உறுப்புகள் வந்து எது பண்ணுதுனாக்கா எதிர்பொருளை வந்து தூண்டி பிடிக்குது. அதை வந்து முதிர்ந்த லிம்போசைட்டுகளில் வந்து சேர்க்குது. இது செகண்டரியினுடைய ஃபங்க்ஷன். அதுக்கடுத்து எதிர்பொருளை வந்து தூண்டிகளோட சண்டையிட்டு அதை வந்து அழிக்கிற வேலையும் வந்து செகண்டரி வந்து செய்யுது. அப்போ இவ்வாறு வந்து லிம்போசைட் இருக்க பற்றி அந்த லிம்போசைட்டுகள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னாக்கா எதிர்பொருளை வந்து தூண்டியின் மீது குறிப்பான தன்மையை வந்து கொண்டவை. அப்போ முதல் நிணநீர் உறுப்பு இருக்குது பார்த்தியா, முதிர்ச்சி அடைந்த லிம்போசைட்டுகள் மட்டுமே வந்து இருக்குது. இது எதுக்கு யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னாக்கா நோய் தடை காப்பு திறன், இம்யூன் கான்செப்ட் செல்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம், திறன் பெற்ற செல் என்று சொல்கிறோம். இது வந்து மேமல்ஸில் பாலூட்டிகளில் பார்த்தீங்கன்னாக்கா உனக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பி செல்கள் முதிர்ந்த எலும்பு போன் மெரோவில் எலும்பு மஜ்ஜைகளில் வந்து காணப்படும்.
அதுக்கு அடுத்தது T செல்கள் வந்து முதிர்ச்சி மெச்சூர் ஆனது வந்து எங்கே காணப்படும் பார்த்தீங்கன்னாக்கா தைமஸில் காணப்படும். அப்போ B செல் வந்து எங்கே இருக்குதுனாக்கா போன் மேரோவில் இருக்குது, T செல் எங்கே இருக்குதுனாக்கா தைமஸில் இருக்குது. இது கண்டிப்பாக வந்து கேட்பாங்க 2 மார்க்கில். நெக்ஸ்ட்டு பிரைமரி லிம்பாய்டு ஆர்கன், முதல் நிலை நிணநீரிய உறுப்பு பிரைமரி லிம்பாய்டு ஆர்கன். A bursa of Fabricus, bursa or Fabricius of a bird, a bone marrow and thymus, a gland of mammals constitute the primary limboid organ involved in the production and yearly selection of the limbocyte. என்ன ஆகுதுனாக்கா பறவைகளை எடுத்துக்கிறோம், அதுதான் சொல்கிறோம் பர்சா ஆஃப் த ஃபேப்ரிகேஷன். பாலூட்டியினுடைய பையுடைய பாலூட்டிகளில் வந்து எலும்பு மஜ்ஜை மற்றும் தைமஸ் சுரப்பி போன்றவை வந்து முதல் நிணநீரிய உறுப்பாக வந்து செயல்படுது. அப்போது ரெண்டுமே வந்து அதில் வந்து காணப்படுது. என்னென்ன காணப்படுது? போன் மேரோவும் இருக்குது, தைமஸும் வந்து காணப்படுது. அப்போது லிம்போசைட்டுகளில் வந்து உற்பத்தி மற்றும் தொடக்க நிலை அதுதான் சொல்கிறாங்க. ப்ரொடக்ஷன் பிரைமரி லிம்பாய்டு ஆர்கன் இன்வால்வ் இன் த ப்ரொடக்ஷன் அண்ட் இயர்லி செலக்ஷன் ஆஃப் த லிம்போசைட். என்ன பண்ணுது? லிம்போசைட்டுகள் வந்து உற்பத்தி மற்றும் தொடக்க நிலை தேர்வு ஆகியவற்றில் வந்து பங்கேற்கிறது. அப்படி பங்கேற்கும் பொழுது என்ன ஆகுதுனாக்கா, this is a lymphocyte became in dedicated to the a particular antigen specificity only when the lymphocyte mature in the primary limboid organ that became in a immune concept cell. A mammal, a B cell maturation occur in the bone marrow and T cell mature occur in the thymus. அப்போ லிம்போசைட்டுகள் என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொன்றும் வந்து எதிர்பொருள் தூண்டி மீது வந்து குறிப்பான தன்மையை வந்து பெற்றிருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் பிரைமரியில் பார்த்தீங்கன்னாக்கா உனக்கு அதில் இருக்கிற பிரைமரி ஆர்கனில் பார்த்தீங்கன்னாக்கா முதிர்ச்சி அடைந்த மெச்சூரான லிம்போசைட் செல்கள் மட்டுமே என்ன பண்ணுதுனாக்கா நோய் தடை காப்பு திறனை வந்து உருவாக்குது. அப்போ பாலூட்டிகளில் வந்து பி செல்கள் வந்து முதிர்ச்சி அடைந்த எலும்பு மஜ்ஜைகளில் வந்து இருக்குது. டி செல்கள் வந்து எங்கே காணப்படுதுனாக்கா தைமஸில் வந்து காணப்படுது. நெக்ஸ்ட்டு தைமஸ். தைமஸ் இஸ் த ஃப்ளாட் அண்டு பாயில்டு ஆர்கன். தைமஸ் எப்படி இருக்குது? இந்த இடத்துல பாரு, உனக்கு தைமஸ் வந்து எப்படி இருக்குது பாரு, ஃப்ளாட்டாக இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உனக்கு ஃப்ளாட் அண்ட் பியான் பைலோப்டு ஆர்கன். அப்போ தட்டையான 2 கதுப்புகள் இருக்கா? டயக்ராம் இருக்காப்பா? இந்த டயக்ராமில் பாரு, இந்த சென்டரா கரெக்டா? ஓகே. அப்போது இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்மளுக்கு எப்படி இருக்குது? தட்டையான 2 கதுப்புகள் வந்து பெற்ற தைமஸ் வந்து எங்கே இருக்குதுன்னா இந்த மார்பு எலும்புகளுக்கு வந்து பின்புறமாக வந்து இதயத்துக்கு வந்து மேலே வந்து அமைஞ்சிருக்குது. அப்போ தைமஸினுடைய ஒவ்வொரு கதுப்பும் என்ன பண்ணுதுனாக்கா பல எண்ணற்ற நுண் கதுப்புகள் வந்து ஆக்கப்பட்டிருக்கும். அப்படி ஆக்கப்பட்டிருக்கும் பொழுது என்ன ஆகுதுனாக்கா இது இணைப்பு திசுவால் ஆன தடுப்பு சுவரால் வந்து பிரிகிறது. அப்போ ஒவ்வொரு நுண் கதுப்பும் பார்த்தீங்கன்னாக்கா கார்டெக்ஸ் என்னும் புற அடுக்கையும் மெடுல்லா என்னும் அக அடுக்கையும் வந்து பெற்றிருக்கும். அப்போ கார்டெக்ஸ் பகுதியில் வந்து தைமோசைட்டுகள் என்னும் முதிர்ச்சி அடைந்த டி செல்கள் வந்து அடர்ந்து வந்து காணப்படும். அதை தான் சொல்லுங்க. The thymus is a flat boiled organ located beyond the sternum. sternumனா எங்க? எலும்பு. இதோட வந்து மார்பு கூடோடு வந்து இருக்குது. above the heart, each lobe of the thymus contain numerous lobes separated from each other by the connective tissue called in a septa. Underline. Each lobule is a differentiated into the compartment. The outer compartment of the outer cortex is a densely
packed within a unit. The T cell called in a thymocyte, where the inner compartment or medulla is a separately populated with the thymocyte, one of the main secretion of the hormone in thymosin. It stimulates the T cell to become in mature and in immunocompetent. By the earlier tense, the thymus began to atrophy and replaced by adipose tissue. The thymus is most active neonatal and free adolescent period. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உனக்கு தைமஸில் வந்து டி செல்கள் வந்து என்ன பண்ணுதுனாக்கா அடர்ந்து காணப்படும் பொழுது இது வந்து மெடுல்லாவில் வந்து எப்படி இருக்குது, குறைந்த அளவில் முதிர்ச்சி அடையாத தைமோசைட்டுகளாக வந்து காணப்படுது. அப்போ தைமஸிலிருந்து தைமோசின் என்னும் ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்படி ப்ரொடியூஸ் பண்ணும்போது இது என்ன பண்ணுதுனாக்கா டி செல்களை வந்து தூண்டி அதை வந்து முதிர்ச்சி அடைய செய்யுது. அப்போது தடைக்காப்பு திறன் வந்து பெற்றதும் என்ன ஆகுதுனாக்கா செல்கள் வந்து பதின் பருவத்தின் தொடக்கத்தில் இந்த சுரப்பி வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா செயல் வந்து நலிவுற்றதாக வந்து இருக்குது. அந்த இடத்துல இருந்து அடிப்போஸ் டிஷ்ஷுக்கு பதிலீடாக வந்து வளர்க்குது. பதிலீடாக வந்து அனுப்புந்துமே பிறந்த குழந்தைகள்லையும் அதுக்கடுத்தது விடலை பருவத்தினரிடமும் தைமஸ் வந்து அதிகமான செயல்திறனோடு வந்து செயல்படுது. பிறந்த குழந்தைக்கும் என்னது விடலை பருவத்தில் குழந்தை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கும் வந்து என்னது தைமஸ் வந்து செயல்திறனோடு வந்து செயல்படுது. அந்த இதில் வந்து பேப்ரிசியஸ் பை பர்ஸ்ட் ஆஃப் த பேப்ரிசியஸ் முதல் நிலை நிணநீர் உறுப்பாக வந்து செயல்படுவது. பொதுவாக வந்து கழிவு குழையில் வந்து மேற்புறத்தில் வந்து பி லிம்போசைட்டுகள் பேப்ரியஸ் பையில் வந்து முதிர்ச்சி அடைந்து திரவ வழியாக வந்து நோய் தடை காப்பை வந்து ஈடுபடுது. இது எது பறவையில் பேப்ரியாசிஸ் பை அந்த கழிவு நீக்க உறுப்புக்கு கீழே வந்து காணப்படும் பறவைகளில். ஓகேவா? அந்த மேலே அந்த டயக்ராமில் கொடுத்துக்கிறாங்க பாரு, அந்த கோழி படம் கொடுத்துருக்குறாங்களா, பர்ஷா ஆஃப் த பேப்ரிகஸ் அந்த இது வந்து சொன்னேன். சரிம்மா, நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து என்ன பண்ணுவோம், செகண்டரி ஆர் பெரிஃபெரல் லிம்பாய்டு ஆர்கன் என்னன்ட்டு பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.